நான் டீட்டெயிலா சொல்றேன். பாட்டி என்னடி? இல்ல, ஊர்ல இருந்து நீங்க எப்படி வந்தீங்க? ட்ரெயின்லயா இல்ல பஸ்லயா? ட்ரெயின்ல வந்துட்டு அங்க இருந்து கார்ல வந்தேன். ஏன் நான் எப்படி வந்தா உனக்கு என்ன? வந்தது எப்படியோ வந்துட்டீங்க. நைட்டு திரும்புறதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டீங்களா பாட்டி? ஏ நான் ஏண்டி வந்த அன்னைக்கே போகணும்? நான் வந்த வேலையை முடிக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். வந்த வேலையா? என்ன வேலை? சிவகாமி பழைய நிலைமைக்கு வரணும், வாயை திறந்து பேசணும். அத பாக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஆத்தா சிவகாமி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ நல்லா இருக்கிறத பாத்துட்டு தான் போவேன். பாட்டி யாரு? எப்படி? என்னது? வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்றேன் வா. ஏய், என்ன நடக்குது இந்த வீட்ல? உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எந்திரிச்சு நடமாட முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டேன்னு நேத்திக்கு நைட்டு போன் பண்ணி சொன்ன. பதறி போய் ராவோட ராவா ட்ரெயின புடிச்சு வந்தா தூக்கி வாரி போடுற மாதிரி இப்படி பயமுறுத்துற நீ? இப்படி இல்லாமனா பின்ன எனக்கு போன் பண்ணி வர சொன்ன உனக்கு போய் பேசவே முடியாம போயிருச்சுன்றாங்க. நானும் சரி, நீ ஏதோ காரணத்துக்காகத்தான் நீ அப்படி அவங்கள நம்ப வச்சுட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு எதையுமே காட்டிக்காம உன் நாடகத்துக்கு நானும் அப்படியே ஒத்துழைச்சேன். இப்ப என்னடான்னா உன்னால நடக்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் பயந்து போனதை விட நீ இப்படி நடந்து வந்து அதிகமா பயமுறுத்துறியடா. இதெல்லாம் என்னடி நாடகம்? உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது நிஜமா பொய்யா? அந்த விஷயத்துல நான் உன்கிட்ட போய் சொல்லுவேனா? சரி, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல கொஞ்ச நாளா விரும்பத்தகாத மாதிரி என்னென்னமோ நடந்துருச்சு பாட்டி. என்னென்ன ஒண்ணா? கண்மணி உள்ள போமா, விடிஞ்சதும் பேசிக்கலாம். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாத. இதனால நான் உங்க மேல மாதிரி வச்சிருக்கேன். அது தப்புன்னு சொல்றதை விட துரோகம்னு சொல்லலாம். இத்தனை நாள் நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். நான் உங்க கூட சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீங்க யாரையோ நினைச்சிட்டு ஏன் கூட இருந்தீங்க. அன்பு உன்னை காதலிக்கிறாருன்னு தெரிஞ்சும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏன் கூடவே தங்கி எல்லாருமா சேர்ந்து நல்ல நாடகம் ஆடிட்டீங்க. இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் போறேன். கண்மணி, இவ இந்த வீட்ல இருப்பானா, இங்க இருந்து போக மாட்டான்னா, இவ இருக்கிற வீட்ல என்னால இருக்க முடியாது. என்னடி இது அநியாயமா இருக்கு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும்